ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் நாலேஜ் தமிழ். இன்னைக்கு ஆட்டோகேட்ல ஒரு டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிராயிங்லயோ இல்ல என்டையர் மாடல்லயோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு எலக்ட்ரிக்கல் லேஅவுட் இருக்கு. ஃபால் சீலிங்கான எலக்ட்ரிக்கல் லேஅவுட். இதுல அவுட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் லைட் இருக்குது. இன்னர்ல பேனல் லைட்டு, ஃபேன்ஸ் அண்ட் ஏசி இருக்குது. ஸோ இதோட குவான்டிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கூட இந்த கவுண்ட் கமாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளாக்ஸோட நேம்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். இப்போ லைட் அப்படின்னா அதுக்கான அது என்ன லைட்டு, ஸ்கொயர் லைட்டா இல்ல பேனல் லைட்டா அப்படிங்கிற மாதிரி அதோட நேம் வந்து நம்ம ப்ராப்பரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த கவுண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் லைட் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கூட ப்ராப்பரான நேம் கொடுத்து அதை ஒரு ப்ராப்பரான பிளாக்கா கன்வெர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, டோட்டல் என்டையர் டிராயிங்ல எவ்வளோ டோர்ஸ் இருக்குது, எவ்வளோ விண்டோஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி கூட ஈஸியாவே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கமாண்ட் பார்க்கலாம். கவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு எந்த டோட்டல் என்டையர் மாடல்ல இருக்க எல்லா கவுண்ட்டுமே வேணுமா இல்ல பர்டிகுலர் ரீஜியன்ல வேணுமா அப்படின்னு கீழே இருக்கும். நம்ம ஒரு பர்டிகுலர் ரீஜியன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபால் சீலிங் லேஅவுட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆல் பிளாக்ஸ்னு இருக்கும். என் எல் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸுமே நம்மளுக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. கவுண்ட் கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ளூ கலர் பார் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ரீஜியன்ல இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸோட நேம்ஸும் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 15 வாட் லைட் அப்படிங்கிற நேம் பிளாக்கோட நேம், அதோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 18 இருக்கு. இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பிளாக் அப்படிங்கிறது அந்த ரீஜியன்ல நம்மளுக்கு ஹைலைட் ஆகி காட்டும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து 4 இருக்குது. ஃபேனை செலக்ட் பண்றோம். ஃபேன் வந்து ஹைலைட்டா இருக்கு. ஸோ பேனல் லைட் செலக்ட் பண்ணீங்கன்னா பேனல் லைட் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளாக்கோட குவான்டிட்டி வேணுமோ அது டோட்டலாகவே நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கிரியேட் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்தெந்த பிளாக்கோட கவுண்ட் உங்களுக்கு டேபிளில் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபால் சீலிங்கோட எலக்ட்ரிக்கல் லேஅவுட் அப்படிங்கிறனால லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 15 வாட் லைட்டு, 4-வே ஏசி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன், பேனல் லைட். ஸோ இதோட குவான்டிட்டி மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட் லைட்டில் வந்து 18 இருக்குது. ஏசியில் 2, ஃபேனில் 4, பேனல் லைட்டில் 10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோகேட்ல ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ஒவ்வொரு பிளாக்காக செட் பண்ணி அந்த பிளாக்கு ப்ராப்பரான நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே ஒரு குவான்டிட்டி வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.